கோலாலம்பூர் ஜலான் புக்கிட் துங்கோவில் இன்று அதிகாலையில் நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் கொள்ளை கும்பல் தலைவன் ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். ஸ்லாங்கூர், கோலாலம்பூர், பேரா ஆகிய 3 மாநிலங்களில் வீடு புகுந்து திருடுதல், போதைப்பொருள் கடத்தல் முதலிய குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த கும்பலின் மூளையாக இருந்து செயல்பட்டவன் என்று நம்பப்படும் அந்த ஆடவருக்கு 44 குற்றப்பதிவுகள் இருப்பதாக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வுத்துறை இடைக்கால இயக்குநர் ஃபடில் மர்சூஸ் தெரிவித்தார். புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகமும் கோலாலம்பூர் போலீஸ் துறையும் இணைந்து அதிகாலை 4:10 மணியளவில் நடத்திய சிறப்பு நடவடிக்கையில் அந்த கொள்ளை கும்பல் தலைவன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஃபடில் மர்சூஸ் குறிப்பிட்டார். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட கொள்ளையனிடம் இருந்து ஒரு கைத்துப்பாக்கியை போலீசார் பறிமுதல் செய்து இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.